SUD லைஃப் ஸ்மார்ட் கேரண்டீட் பென்ஷன் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ட்ரூலி ஒரு வரி ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை உங்களுக்கு இது கேரண்டீடா கொடுக்குமா இல்ல இதோட பே அவுட்ஸ் ரைசிங் எக்ஸ்பென்சஸ்க்கு டூ மாடஸ்டா இருக்கா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் டேர்ம் உங்க ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெஸ்டட் பெனிஃபிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் நீங்க ரிசீவ் பண்ணலாம். அண்ட் ஹையர் ஆனுவலைஸ் ப்ரீமியம்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குறாங்க. பார்ஷல் வித்ட்ராவல் மூலியமா எப்போ உங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவையோ அப்போ நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லோன்ஸ்மே பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் பாலிசி எப்பயாவது ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட் இருக்கிறப்ப நீங்க எடுத்துக்கலாம். ப்ரிவேலிங் லாஸ் படி டாக்ஸ் அட்வான்டேஜ்மே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோன் ஃபெசிலிட்டி இருக்கு. சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஹை ப்ரீமியம் பெனிஃபிட் இருக்கு, அதாவது ஹையர் சம் அஷூர்ட்க்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் எண்ட்ல உங்க பிளானோட பெனிஃபிட்ஸ் வெஸ்ட் ஆகுது. அப்படின்னா இமீடியட்டா டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் நாட் ஃபுல்லி அவைலபிள். நீங்க அதுல இருந்து பார்ஷலி இல்ல ஃபுல்லி வந்து ஒரு ஆன்விட்டி பிளான் வாங்குற மாதிரி இருக்கு. அதுவும் அப்ப இருக்கிற ப்ரிவேலிங் ரேட் படி. அண்ட் இன்னொன்று inadequate death benefit. இதுல ப்ராப்பர் சம் அஷூர் ஒரு டெத் பெனிஃபிட் உங்களுக்கு கொடுத்துடல. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி இப்போ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் இந்த பாலிசியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சில ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் 1 lakh ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் 10 years. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் பெனிஃபிட்ஸ் வெஸ்ட் ஆகுது. அப்படின்னா பார்ஷலி இல்லை ஃபுல்லி அதை வச்சு நீங்கள் ஒரு ஆன்விட்டி பிளான் வாங்கலாம். ஸோ இந்த சினாரியோல ஃபைனல் வெஸ்டிங் பெனிஃபிட்ன்றது 21.25 lakhs வருது. IRR 4.92% மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. ஸோ இதோட கீ கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IRR இன்ஃப்ளேஷனை விட லோவராக இருக்கு, விச் எரோட்ஸ் ரியல் வேல்யூ. ரிட்டர்னுமே நோஷனல் தான். அப்படின்னா ரிடம்ஷன் அப்போ ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். ஏன்னா அதை வச்சு ஃபுல்லி இல்லை பார்ஷலி நீங்கள் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ரேட்டில் ஆன்விட்டி பிளான் வாங்குற மாதிரி தான் இருக்கு. நோஷனல் அப்படின்னு ரிட்டர்ன் தியரியில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை இல்லையா? இன்னொன்று ஆன்விட்டி ரேட் கேரண்டீட் கிடையாது. ஃபியூச்சர் இன்கம் அன்சர்டைனாக இருக்கு. இந்த மாதிரி ஃபண்ட் யூசேஜில் இவங்க கொடுத்துருக்கிற லிமிடேஷன், இதோட வந்து நீங்கள் ஜாயிண்டாக இந்த சப்பார் ரிட்டர்ன்ஸ் இப்படிலாம் நம்ம வந்து காம்பினேஷனாக பார்க்கும்போது இது ஒரு லெஸ் அட்ராக்டிவ் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் தெரியுது. இப்போ இந்த பாலிசி நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் லிக்விடிட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்குதான்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை செப்பரேட்டாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், கம்பைண்டாக இன்வெஸ்ட் பண்ணாம. ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் வித் சம் அஷூர்ட் ஆஃப் 25 lakhs. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட க்ளோஸராக இருக்கு இதோட டெத் பெனிஃபிட். அண்ட் ப்ரீமியம் இதில் 16,000 per annum தான் கட்டுறோம் with a policy term of 20 years and a premium payment term of 10 years. So life insurance கவர் பண்ணக்கு அப்புறமா ப்ரீவியஸா நம்ம SUD பாலிசில இன்வெஸ்ட் பண்ண அந்த பிரீமியம்ல இருந்து நம்ம கம்பேர் பண்ணா இங்க பேலன்ஸ் 84,000 per year நம்மளுக்கு கையில இருக்கு. So இத பர்சனல் ரிஸ்க் டாலரன்ஸ் படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். So இங்க எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன் சினாரியோ காட்டுறதுக்காக PPF அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். So கார்பஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும் இல்லையா, அது பாலிசி டேர்ம் எண்ட்ல நமக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கும், எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம. இப்போ பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 24.78 lakhs வருது. இது கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட். இதோட IRR 5.94%. இந்த ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லி அவைலபிளா இருக்கு யூஸ் பண்றதுக்கு மெச்சூரிட்டியில. இந்த மாதிரி SUD பாலிசில கிடையாது. இன்னொன்னு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ 51.27 lakhs வருது. இது டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி. போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 46.07 lakhs. போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல மட்டுமே IRR கால்குலேட் பண்ணா 10.09% வருது.
இதுலேயுமே கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது வித்ட்ராயில் ரிடீம் பண்ண உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு டேக்ஸ் கால்குலேட் எப்படி பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஏன்னா பிபிஎஃப் அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் லிக்விடிட்டியுமே இருக்குது, அன்லைக் அ பென்ஷன் பிளான். இதே இன் கான்ட்ராஸ்ட் எஸ்யூடி லைஃப் பாலிசி பார்த்தீங்கன்னா உங்கள் கார்பஸை லாக் பண்ணிடுறாங்க ஒரு ஆன்விட்டி பர்ச்சேஸ், அதாவது அந்த டைமில் இருக்க ப்ரிவேலிங் ரேட்டில் வாங்குற மாதிரி. ஸோ யூசேஜ்க்கே ரெஸ்ட்ரிக்டிவ் இருக்குது அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட அட்ராக்டிவ்னஸே வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பியூர் டேர்ம் பாலிசியோட காம்பினேஷனில் வித் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் பிபிஎஃப் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நம்ம கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ எஸ்யூடி பாலிசியை கம்பேர் பண்ணால் இதில் இன்னும் ஒரு சுப்பீரியர் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்யூடி லைஃப் ஸ்மார்ட் கேரண்டீட் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்போ நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பாலிசி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிமிட்டேஷன் அந்த யூசேஜில் தான் இருக்குது. ஏன்னா இந்த கார்பஸை மெச்சூரிட்டியில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. இன்ஸ்டட் இந்த ஆன்விட்டி பிளானை அந்த டைம் ஆஃப் வெஸ்டிங் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆன்விட்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் அ பார்ட் ஆஃப் திஸ் பிளான். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.